மயனீஸ் தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த வெஜிடபிள் ஆயில் அந்த எக் யோக்லேருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த முட்டை கரு ரா இதுலேருந்து இந்த முன்னாடியிலேருந்தே இந்த ரா எக் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு டைஃபாய்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ஆனால் நம்ம ரா எக் எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? ரொம்ப ரொம்ப ரேர் தான். பட் மயோனீஸ் இப்போ நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஹோட்டல்லையுமே இருக்குது. இப்போ சென்னை முழுக்க எத்தனை ஆயிரம் அத்தனாயிரம் பேர் மயோனீஸ் பண்ணும்போது, அப்போ இந்த டைஃபாய்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. டைஃபாய்டு வந்து சாப்பாடு மூலியமா தான் வரும். அதுவும் எக்ல இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சால்மனெல்லா டைஃபிங்கிற அந்த கிருமி. அதில் ஒரு சிலவங்க கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா, அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க சொன்ன மாரி மக்கள் நெறைய சாப்பிடுறாங்க. ஸோ நெறைய கிருமி உள்ளுக்கு போயிட்டு கொஞ்சம் சிவியரான ஃபீவர், வயிற்றுப்போக்குலாம் வர்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ இதுக்கு மயோனீஸும் ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் நெறைய பேரு. ஏன்னா, அதுதான் அந்த ரா எக்ல இருந்து வர்றதுனால, அத வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இந்த டைஃபாய்டு வந்து நெறைய பரவுறத தடுக்கிறதுக்காக இது பண்றாங்க.